ஒரு அம்மா பொண்ணு ஏதோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகேஷ் அப்படிங்கிறவன் என்கிட்ட ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணா. நான் பாத்ரூம்க்கு போனேன். அந்த சமயம் பார்த்து பாத்ரூம்குள்ள வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கா பிஹேவ் பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்காக அந்த அம்மாவும் கூட வந்திருக்காங்க. வெளியில வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க, அவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருல்ல, ராணி ரோஜா அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அவங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, ஓ உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ காலேஜ்க்கே போகல. இந்த ராகேஷ் இருக்கான்ல, அவனை நீ லவ் பண்ணிட்டு இருக்க. அவன் கூட பப்புக்கு போயிருக்க. சோ அங்க தினேஷ்னு இன்னொருத்தன் வந்திருக்கான். அவனையும் நீ லவ் பண்ணிருக்க. ஒரே டைம்ல 2 பசங்களை நீ லவ் பண்ணது அவனுக்கு தெரிஞ்சு போய் தான் அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எங்க ராகேஷ் உனக்கு எதிரா ஏதாவது பண்ணிருவானோன்னு சொல்லி பயந்து போய் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்ல, இந்த பொண்ணு அப்படியே ஆடி போயிருது. அவங்க அம்மாவும் அப்படியே ஷாக் ஆயிட்டு பாக்குறாங்க. இவளை நம்பி நம்ம வந்தா நம்ம பொண்ணு மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த போலீஸ்காரரை பாத்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்க ஒரு பொண்ணு பெத்தவங்க, அது எல்லாமே எனக்கு தெரியுது. பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அதை மறைக்கிறதுக்காக உங்களை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, இப்ப அம்மா பொண்ணை மறைக்கிறாங்க. பொண்ணும் அம்மா நான் இது எதுவுமே பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இருந்து அம்மாவை நம்ப சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியில அந்த ஐரின்னு ஒருத்தி இருக்கால, ஏற்கனவே அந்த ஐஸ்வர்யா கேஷ்லயும் இப்படிதான் வந்தா, அவ எல்லாத்தையுமே பண்ணா. கடைசியா ஐஸ்வர்யா பக்கம் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அவளுக்கு அதேதான் வேலை. பெட்டர் உங்க பொண்ணை அவ கூட சேர வேணாம்னு சொல்லுங்கன்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. இப்ப அம்மா கோவமா கிளம்பி வெளியில போறாங்க. வெளியில ஐரின் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு கதறி கதறி அழுவுது. எங்க பிரச்சனையில நீ இனிமே தலையிடாதமா, எங்க பொண்ணு கூட பேசாதமான்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு இவங்க 2 பேரும் ஆட்டோல ஏறி போறாங்க. இந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லுது அம்மா கிட்ட, அம்மா நான் எந்த தப்புமே பண்ணல, இந்த போலீஸ்காரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. அம்மா நீ மட்டும் என்ன நம்பல, நான் இங்க இருந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. போய் செத்து தொலை, உன்னை என்ன காலேஜ் படிக்க அனுப்ப வச்சா நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொந்த முயற்சியிலையும் கஷ்டப்பட்டு உனக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆனா உனக்கு இப்பவே ஆளு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. சோ இதனால இந்த பொண்ணு அப்படியே மனசு உடைஞ்சு போயிருது. பின்னாடி டெம்போ வந்துட்டு இருக்கு. சோ ஆட்டோ ஒரு நிமிஷம் நிக்க, அந்த சமயத்துல இந்த பொண்ணு வெளியில போக